கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களை, அதாவது அடிப்படை சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருவீர்கள் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த 5 அப்பம் 2 மீன் கொண்டு ஒரு அற்புதம் பார்த்தோம் இல்லையா? அதில் மொத்தமாக அந்த முழுசாக சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்? புருஷர்கள் 1,44,000 பேர் அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ தேவனுடைய மகா பெரிய பறந்து விரிந்த திட்டத்தில் அவருடைய ராஜ்யத்தின் ராஜாக்களாக ஆவதற்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நம்பர் அந்த 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேர் இப்படி ஒரு நம்பரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடந்த பாடத்தில் மேலும் நாம் ஊர்ஜிதப்படுத்திட்டோம் வசனங்களின் மூலம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது, இந்த 1,44,000 பேர் தேவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் இந்த பூமியில். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்பொழுதே அந்த ஜனங்கள் பார்த்தது, அவங்க பயன்படுத்தினது, அவங்க வாழ்க்கையில் இருந்த நடைமுறை, இதைத்தான் ஒரு உதாரணமாக எடுத்து பேசுவார். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைப்பு 3 அறுவடைகள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறோம். 3 அறுவடைகள்னாலே நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். முதல் ஒரு அறுவடை, 2வது ஒரு அறுவடை, 3வது ஒரு அறுவடை. இந்த 3 அறுவடைகள் என்கிற பாடத்துக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுடைய செலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் இப்போ சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த திருச்சபையை தேவன் இந்த பூமியிலிருந்து, எப்படி அறுவடைனாலே இந்த பூமியிலிருந்து தானே விளையும், அந்த மாதிரி நம்மளும் இந்த பூமியில் தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பூமியிலிருந்து தேவன் தனக்கென்று தன்னுடைய சபையாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை அவர் எடுக்கிறார். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அந்த சபையை எப்படி அவர் அறுவடை செய்கிறார் அல்லது எப்படி அவர் செலக்ட் பண்ணுறார் என்பதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய அடிப்படை தான் இந்த 3 அறுவடைகள். ஓகே, இப்போது அறுவடை அப்படின்னாலே அங்கே முதல்ல என்ன நடந்திருக்கணும் இல்லையா? நீங்களே சில கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் அப்படியே பதில் சொல்லலாம். அந்த பதில் தேவனுக்கு சித்தத்திற்கு ஒத்து கூட வரலாம். ஆனால் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அறுவடைனாலே முதல்ல அங்கே என்ன நடந்திருக்கணும்? விதைச்சிருக்கணும் இல்லையா? அப்போது ஒரு அறுவடை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அங்கே ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்க வேணும். ரைட். அப்படின்னா இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு என்ன? 3 அறுவடைகள். 3 அறுவடைகள்னால் முதல் ஒரு அறுவடை, 2வது ஒரு அறுவடை, 3வது ஒரு அறுவடை. ஸோ இந்த 3 அறுவடைகள் தான் தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப கிளியராக சிஸ்டமேட்டிக்காக தேவன் செய்ய போகிறார். ஓகே, இப்போ எப்படி அதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது முதல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது ஒரு ஜனரஞ்சகமாக எப்படி திங்க் பண்ணுறேன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி என்ன ஒரு உதாரணம் சொன்னால் இவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறார். அப்படி திங்க் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பிக்கிறார். பாருங்கள், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கொப்பிடுவோம் அல்லது எந்த ஊமையினாலே திருஷ்டாந்தப்படுத்துவோம், அதாவது என்ன சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கிறார். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைச்சு இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை அங்கே முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கான். அப்போ நைட்டில் தூங்கி பகலில் அப்படின்னா புரியுதுங்களா? அதாவது விதைச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே விளைஞ்சிருவான். அந்த பயிர் விளைஞ்சிரும், முளைச்சிரும். அந்த மாதிரி இருக்குது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் அப்புறம் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக அது கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அப்படி முடிகிறார். அப்போது தேவனுடைய ஒரு திருச்சபையின் பிள்ளைகளை இந்த பூமியில் அவர் எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, எதை சொன்னால் அவங்களுக்கு புரியும்? ஒரு நிலத்தில் விதைச்சி
அது இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை பயிர் முளைச்சிரும். அது 3 ஸ்டேஜ்: பயிர் முளை, அப்புறம் கதிர் நிறைந்த தானியம். அப்போது அது ஒரு அறுப்பு காலம் வரும்போது ஒரு அறுவடையை செய்கிறதுக்கு அவன் நாட்களை அனுப்புவான் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அப்படியே இந்த ஓமையினுடைய பொருள் என்ன என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மாதிரி நிறைய ஓமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிகிட்டே வந்தாராம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கேளுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா அவங்க எப்படி தான் இருந்திருக்கணும்? கொஞ்சம் அப்படியே ஸ்லாக்னஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம். உடனே கேளுங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி கவனிங்கன்னு சொல்கிறது இல்லையா? நம்முடைய கவனம் சிதறக்கூடாது. அப்போ கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்படி விதைக்கும் போது அவன் விதைக்கையில் சில விதை வழியருக விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சரியா? அடுத்தது 2வது பாருங்கள். சில விதை வந்து மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் வந்து ஆழமாக இராததுனால அது சீக்கிரமாக முளைச்சிது. பட் இருந்தால் கூட வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இது 2வது. 3வது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இது 3வது. 4வது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இதில் கூட ஒரு ரேஷியோ இருக்குது. 30, 60, 90 தான் வரணும் இல்லையா? ஆனால் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, 30, 60, 100. இது தனியாக ஒரு பாடமே இருக்குது. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு பாடம். பட் இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 4 நிலம். அந்த 4 நிலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டே இருக்கார். இப்படி சொல்லிட்டு இருக்கார். அப்போது சீஷர்கள் வந்து அவரிடத்தில் என்ன கேட்குறாங்க என்று சொல்லி கவனிக்கும்போது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டாங்க. இந்த உவமையினுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம்? முதல் முறையாக சீஷர்கள் அங்கே கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே மீன் வலை சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். லாசுர, ஐஸ்வர்யவான், இதெல்லாம் ஓமைகள். இந்த ஓமைகளுக்கெல்லாம் இப்போ நாம் தான் விளக்கம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி 39 ஓமைகள் பேசியிருக்கார். ஒரே ஒரு ஓமைக்கு மட்டும்தான் அந்த ஓமையினுடைய விளக்கத்தை அவர் சொன்னார். எப்படி விளக்கலாம் அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மற்ற எந்த ஓமைக்குமே அவர் விளக்கம் சொல்ல, ஓமை மட்டும் சொல்லிட்டார். இப்போ நாம் அதை விளக்கம் தேடணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த ஓமையின் கருத்து என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப கிளியராக அவங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறார். அந்த ஓமையின் கருத்தாவது, லூக்கா 8:11 பாருங்கள். அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். சரியா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? 4 வகையான நிலம். இப்போ அதை நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த ஓமையுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது அந்த கருத்து சொல்கிறார். இப்போ விதை வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வசனம். முதல் கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு. 2வது கேள்வி, அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அப்போ விதைச்சவர் யார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2வது கிளியராக ஒரு ஆன்சர் வந்துருச்சா? அப்போது ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னாலே அந்த மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கையில் வச்சிருந்த விதை தேவனுடைய வசனம். சரியா? ஓகே. அப்படின்னா எங்கே விதைச்சார்? அடுத்த வசனம் மத்தேயு 13:38 வாசிக்கலாம் பாருங்கள். நிலம், உலகம். கவனிக்கிறீங்களா? நிலம், உலகம். அப்போது உலகம்னா இந்த தேசம், ஜனங்கள். அப்போ முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனா வர்றார். யார் மத்தியில் வர்றார்? அப்போ அவர் வரும்போது எந்த நிலத்தில் இறங்கினார்? அது வேணும் இல்லையா? அவர் எந்த நிலத்தில் இறங்கினார்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற நிலம். புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற நிலத்தில் தான் அவர் முதல்ல இறங்குறார். அப்போ அந்த வேத வசனம் என்கிற அந்த விதையை முதல்ல எங்கே விதைச்சார்னு வேதம் சொல்லுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் விதைச்சார். அப்போ அந்த ஒரு ஓமையை பொறுத்த வரைக்கும் நிலம், உலகம்னா எந்த உலகம்? இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த நிலம். சரியா? ஓகே. இப்போ அந்த நிலத்தில் போய் அங்கே விதைக்கிறார். இல்லை என்ன விசேஷம்னா, விதையை விதைச்சிருக்கார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னு படித்தோம். அதே சமயத்தில்
சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை வந்து கற்பாறையில் விழுந்தது, சில விதை வந்து வழியருகே விழுந்தது. அப்படின்னா விதைச்சா அப்படி விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? விதைச்சா கரெக்டாக ஒரு இடத்துல விதைக்கலாம் இல்லையா? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி தூவியிருக்கார். அந்த விதை அப்படி தூவும்போது 4 வகையான நிலத்தில் அந்த விதை போய் விழுகுது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ அந்த 4 வகையான நிலம் எதற்கு என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, ஒன்று வழி, இன்னொன்று கற்பாறை, இன்னொன்று முள், இன்னொன்று நல்ல நிலம். இது 3மே நிலம்தான். சரியா? வழியும் நிலம்தான், கற்பாறையும் நிலம்தான், முள்ளும் நிலம்தான், நல்ல நிலமும் நிலம்தான். அப்போ இந்த அந்த 4 வகையான நிலம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? நிலத்திலேயே விதைச்சார் வசனத்தை. ஜனங்கள், கரெக்டு, ஜனங்கள் இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த நிலம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனம் என்கிற விதையை கொண்டு போய் அங்கே தூவ போகும்போது 4 வகையான நிலம் அங்கே இருந்ததுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? 4 வகையான ஜனங்கள். புரியுதுங்களா? இதுதான் ஊமையினுடைய விளக்கம். 4 வகையான ஜனங்கள் இருந்தாங்க. அதில் முதல் வகை ஜனங்களை பற்றி ஆண்டவரே இப்போ கிளியராக ஒரு விளக்கம் கொடுக்குறார் பாருங்கள். லூக்கா 8:12 வாசிக்கலாம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். ஊமையை சொல்லிட்டு அந்த ஊமைக்கு விளக்கமும் ஆண்டவர் சொல்றார். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை நல்லா கேட்குறாங்க, ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்னா அந்த வசனத்தை எடுத்துடுறான். ஏன்னா வழியில் விழுந்திருக்கு. அப்போ வழியில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ பொருள் ஒரு இடைஞ்சலாக இருந்ததுன்னா தூக்கி போட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம போடுறதில்ல, சாத்தானே இந்த வசனத்தை எடுத்துட்றான். கவனிக்கிறீங்களா? இதுதான் வழி. அடுத்தது 2வது கற்பாறை. அந்த படத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த செடி பாருங்க, கற்பாறைக்குள்ளே முளைச்சிருக்கு, ஆனால் அது பெருசாகமான ஆகாது. ஏன்? அதுக்குள்ளே என்ன இல்லை? அந்த ஒரு மண் இல்லை. பாறை வந்து அது கடினமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் பாருங்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவார்கள். ஒரு சோதனை வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த வேர் இல்லை, உள்ளே போகாது. எந்த வேர் இல்லை, அது வேணும் இல்லையா? இதை குறித்து கொலோசியருக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நீங்கள் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போது அந்த வேர் ரூட்டு, கிறிஸ்துடைய கேரக்டர் அந்த ரூட் இல்லாதனால ஏதாவது பிரச்சனை வந்தோடனே அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா மறுபடியும் அவர்கள் விலகி போயிடுறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா முள். இந்த முள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குறாங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலை, ஐஸ்வர்யம், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம், சிற்றின்பங்களினாலே நெருக்கப்படுகிறார்கள். அப்போது இந்த 3 ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்படி முள்ளில் தான் போயிடுறாங்களாம். பாருங்கள், இந்த உலகத்தினுடைய கவலை நமக்கு வந்து நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வர போகிறார். 3ஆம் உலகம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, 2ஆம் உலகம் முடிய போகுது. கிறிஸ்துடைய வருகை சமீபம் நல்லா படிச்சிருக்கிறோம். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனங்கள் எல்லாம் உள்ளே போகும்போது இந்த உலக பிரகாரமான கவலை வந்து நெருக்குதான். அதே மாதிரி பிரபஞ்சத்திற்குரிய கவலை, ஐஸ்வர்யம், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பேர் புகழ் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், சிற்றின்பங்கள்ங்கிறது கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள். பாருங்கள், இப்போல்லாம் நிறைய டிவி பார்க்குறதுலேருந்து அந்த செல்ஃபோன் பார்க்குறது நம்முடைய நேரத்தை எல்லாம் அதில் நம்ம செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா தேவனுடைய வசனங்களை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆகிடுது. ஆனால் 4வது கவனிக்கும்போது நல்ல நிலம். கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த நல்ல நிலத்தை பற்றி சொல்லும்போது நிலமே நல்ல நிலம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆட்களே நல்ல ஆட்கள்னு புரிஞ்சுக்கலாம். லூக்கா 8:15 வாசிக்கலாம் பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். வசனம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன? நல்ல நிலமே நல்ல நிலம், ரொம்ப நல்ல மனுஷனுங்க சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு தாங்க இந்த சத்தியம் போய் சேரும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை முதல்ல கேட்பாங்க, அப்புறம் அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காப்பாங்கன்னா புரியுது, காத்து கொள்ளுதல். அப்புறம் ஏற்றுக்கொண்ட வசனத்தின்படி நடந்து பொறுமையுடனே ஒரு பலனை கொடுப்பாங்களா தேவனுக்கு. இந்த கேரக்டராக மாறிடுவாங்கன்னு அர்த்தம்.
அவங்க தான் நல்ல நிலம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முதல் முறையாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து இந்த வசனம்ங்கிற விதையை விதைக்கும் போது அங்கே 4 வகையான ஜனங்கள் இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? அங்கே மட்டும் இல்லை, இங்கே இப்போவும் இதே 4 வகையான ஜனங்கள் இப்போவும் இருக்காங்க. அப்போ முதல் யார் அப்படின்னா அந்த வழி அருகே விளைவிக்கப்பட்ட, அதாவது அவங்க எப்படின்னா இந்த மீட்டிங் போவாங்க, அந்த மீட்டிங் போவாங்க, அந்த கூட்டத்துக்கு போவாங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்ட்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துக்கு போவாங்க. அது எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு வழி மாதிரி, நம்ம மேலே யார் வேணாலும் ஏறிட்டு போகிற மாதிரி. அப்படியெல்லாம் எங்கே சத்தியம் இருக்குதோ அங்கே போகணும் தேவனுடைய பிள்ளைகள். கவனிக்கிறீங்களா? எங்கே உண்மையான சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை பார்க்கணும். இன்றைக்கி 1000 யூடியூப் சேனல் வந்துருச்சு. சத்தியத்தின்படி போதிக்கிறவங்க யாருன்னு பாருங்கள், அதுதான் சரியான வழி. சரியா? ஓகே. அப்போது இந்த 4 வகையான நிலத்தை பற்றி சொல்லும்போது வழி அருகே விதைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பான்னா, அவங்க வந்து எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு வசனத்தில் வேறு இல்லை, வேத வசனம் உள்ளே போகலை. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் பைபிள் இருக்குல்ல, அந்த இடுக்கமான வாசலுங்கிறது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியில் வந்தால் நிறைய கஷ்டம் அவமானம் தான் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி சுயநலத்தில் வழி நடத்தும் போது சில நேரத்தில் பிரச்சனை வந்தோடனே அப்படியே விட்டு விலகி போயிடுறான். 3வது முள்ளு, இதில் தாங்க அதிகமாக நெருக்கப்படுறாங்க. உலக பிரகாரமான கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இப்படி போயிடுறாங்க. அது அன்னைக்கு இருந்தாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு குரூப் எப்படி இருக்கிறாங்கன்னா நல்ல நிலம். புரியுதுங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாருங்கள் பலன் கொடுப்பாங்க இருக்கு இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து ஒரு விதை விதைக்கிறார். அங்கே விதை விதைச்சதுக்கப்புறம் எங்கே தான் அறுவடை நடக்கணும்? அங்கே தான் அறுவடை நடக்கணும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா முதல் வருகையில் வரும்போது அங்கேயே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வசனம் என்கிற விதையை விதைக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அங்கே ஒரு அறுவடையை அவர் பண்ணிடுறார். அதுதாங்க முதல் அறுவடை. சரியா? இந்த முதல் அறுவடையை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் பண்ணிட்டு தாங்க மேலே போகிறார். அப்போ அந்த முதல் அறுவடை எப்படி நடந்தது? அந்த அறுவடையில் நல்ல மணிகள் எதை குறிக்குது? இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இதை வந்து ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அறுவடையை குறித்து பேசுகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார். கொஞ்சம் கவனிங்க அன்புக்குரிய சகோதர சொல்ல என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சத்திய வசனத்தை விதைச்சிட்டார், ஒரு அறுவடை செய்கிறார். அந்த அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க. தூற்றுக்கூடை, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த தூற்றுவாங்க இல்லையா? அப்போது நல்ல மணிகள் எல்லாம் அப்படி ஸ்டஃப்பு ஜாஸ்தியாக இருக்கிறனால கீழே விழுந்துடும். அந்த காற்றுல பதரெல்லாம் என்ன ஆகிடுமா? அது பறந்து போயிடும். அதைத்தான் சொல்கிறார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குது. அவர் என்ன செய்கிறார்னா கோதுமை மணியிலிருந்து பதரை வந்து பிரிக்கிறாராம். இதுதாங்க முதல் அறுவடை. கவனிங்க, முதல் அறுவடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா கோதுமை மணியிலிருந்து பதரை பிரிக்கிறார். அப்படின்னா முதல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். கோதுமை மணியும் பாருங்கள், நல்ல மணின்னு போட்டிருக்கா. அடுத்தது பதர் பாருங்கள். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கொண்டு உத்து கவனிச்சின்னா தெரியும். ரெண்டுமே கோதுமை மணி மாதிரி இருக்கும். கவனிங்க, அதில் கோதுமை மணியில் உள்ள வந்து என்ன இருக்கும்? அந்த பயிர் ஸ்டப் இருக்கும். அந்த பதரில் அது இருக்காது. ஆனால் கோதுமை மணி மாதிரியே இருக்கும். கவனிக்கிறீங்களா? இப்படி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது கவனிக்கிறீங்களா? அந்த பதர் இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் கோதுமை மணி மாதிரியே தங்களை காட்டிகிட்டு இருந்தாங்களாம். இவங்க தாங்க அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதவார்கள். இவங்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னார். அப்போ இவங்கெல்லாம் தவறான ஜனங்களாக இருந்துட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் தவறாக வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா ஒரு தூற்று கூட ஒரு உபத்திரவம் அங்கே கொடுத்து என்ன செய்கிறார்னா இப்போது நல்ல மணிகளை தனியாக அவர் பிரிக்கிறார். அப்படின்னா அந்த பதர்கள் யாரை குறிக்குது? அன்றைக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர்கள் எல்லாம். சரியா? அப்படின்னு அந்த நல்ல மணி யாரை குறிக்குது? அந்த முதல் அறுவடையில் வந்தாங்களே நல்ல மணி, அது யாருன்னா அவருடைய சீஷர்கள்.
அப்போ முதல் அறுவடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பிரிக்கிறார். நல்ல மணிகளிலிருந்து பதரை பிரிக்கிறார், அல்லது பதரிலிருந்து நல்ல மணிகளை பிரிக்கிறார். இது எது எப்படியோ நல்ல மணி தனியாக போயிடும், பதர் தனியாக போயிடும். இந்த பதர்களை குறித்து தான் மத்தேயு 23:13 வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பரலோக ராஜ்யத்தை பூட்டிடுறீங்க, நீங்களும் பிரவேசிக்கிறது இல்லை, போறவங்களையும் விடுறதில்லை. எவ்வளோ மோசமான ஆளுக்கு பாருங்க. இவங்களும் போகிறதில்ல, அங்கே போகிறவங்களையும் என்ன பண்ணுறது இல்லையா, விடுறதில்லை. பரலோக ராஜ்யத்தை பூட்டிடுறாங்க. அப்போ பூட்டிடுறான்னு உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது இல்லையா. இப்படி இருந்தாங்களா அந்த பதர்கள். அப்போ ஏற்கனவே பார்த்தோன்னே பதருக்குள்ளே ஸ்டஃப் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள சத்தியம் கிடையாது, நியாயப்பிரமாணத்துடைய சாரம்சமெல்லாம் கிடையாது. சும்மா அவங்கள எங்களுக்கு நிறைய தெரியும்னு சொல்லி பொய் பேசி அந்த ஜனங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் பவுல் இவர்களை குறித்து எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:7 பாருங்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. 10 வசனம் தெரிஞ்சால் பாஸ்டர் ஆயிடலாம். என்ன பைபிள் சொல்லுது, தேவனுடைய திட்டம் என்ன, எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு அப்படியே ஜனங்களை ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கலான்னு தான் நிறைய பேர் இன்றைக்கி வர்றாங்க. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னென்றும் தெரியாமல் ஆனால் நியாயப்பிரமாண போதகராக இருக்க மட்டும் விரும்புகிறாங்களா. இப்படி தாங்க அன்றைக்கி பதர்கள் மாதிரி அங்கே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது சரியான முதல் அறுவடையை அங்கே பண்ணுறார். அப்போது அறுவடை கொஞ்சம் கவனிக்கலாம். அந்த முதல் அறுவடை விதைச்சவரும் அறுவடை செய்தவரும் கிறிஸ்து தான். விதைச்சது தேவனுடைய வசனம், அந்த நல்ல நிலம் அவருடைய சீஷர்கள். புரியுதுங்களா? அப்போ முதல் அறுவடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பலனை கண்டார்னு சொல்லி கவனிக்கும்போது சீஷர்களை அவர் என்ன செய்கிறார்னா ஒரு நல்ல அறுவடைக்கு கொண்டு வரார். அப்போது முதல் அறுவடையில் வந்தவங்க யாருன்னா சீஷர்கள். இது எங்கே கண்டுபிடிக்கலாம்? ஒரு முறை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு இப்படி நடந்து போயிட்டுருக்கார். அப்போ இவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா, அறுவடை வர்றதுக்கு இன்னொரு 4 மாதம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. கவனிங்க, அறுவடை வர்றதுக்கு ஒரு 4 மாதம் இருக்குது. உடனே ஆண்டவர் அப்படியே ஸ்டக் டவுன் அப்படி நின்று இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். யோவான் 4:35 பாருங்கள். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதுக்கு விளைந்திருக்கிறது? அறுப்புக்கு. புரியுதுங்களா? இதுதாங்க ஸ்லாங். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற ஸ்லாங் இதுதான். அவர் என்ன சொல்ல வர்றார் புரிஞ்சுதா? சுற்றிலும் சீஷர்கள் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு சொல்கிறார், அறுப்பு காலம் வரைக்கு 4 மாதம் வரும் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அறுவடைக்கு இப்போவே வயல் நிலங்கள் ரெடியாக இருக்குது அப்படின்னு யாரை காமிக்கிறார்னா தன்னை சுற்றி இருந்த சீஷர்களை அவர் காண்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சோழே, அப்போ அந்த முதல் அறுவடையில் வந்தவங்க யாருன்னா அந்த சீஷர்கள். ஓகே, இப்போ முதல் அறுவடை முடிஞ்சுதா? முதல் அறுவடை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் விதைச்சார், இஸ்ரேல் ஜனங்க மத்தியிலே அறுவடை பண்ணார். அந்த அறுவடை எப்படிப்பட்ட அறுவடையாக இருந்ததுன்னா நல்ல மணிகள் பதர்களில் இருந்து பிரிக்கிறார். நல்ல மணி பதர். புரியுதுங்களா? இதை திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அது ஞாபகம் வச்சுக்கிறக்கா. முதல் அறுவடை முடிஞ்சது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ பரலோகம் போகிறார். போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய 12 சீஷரில் அவரை கூப்பிட்டு அங்கே என்ன சொல்கிறார்? மத்தேயு 10:5 வாசிக்கலாம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டது சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். பாருங்க, இது ஹிஸ்ட்ரி. நம்ம ஏற்கனவே 2ஆம் உலகம் சப்ஜெக்ட்லேயே இதை கவனிச்சிருக்கோம். மறுபடியும் ஞாபகப்படுத்திங்க, சரியா? அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல நீங்கள் போங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொல்லி என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போது அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சுது இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் 2 கோத்திரத்தின் மத்தியில் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒர்க் பண்ணார். யூதா பெஞ்சமின் கோத்திரம், மிச்சம் 10 கோத்திரமும் வெளியில் எல்லாம் போய் ஸ்கேட்டர்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல நீங்கள் போங்க, போய் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்புக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடுங்க. அவருடைய கோர்ஸ் முடிஞ்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 13:26 சகோதரரே,
அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் போய், ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தாங்க இந்த வசனம்னு சொன்னாங்க. அப்போவாது யூதர்கள் கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் பாருங்கள், அதில் 45ஆம் வசனம் பாருங்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க, விரோதிக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணதுனால அந்த டைமில் தான் பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு பாருங்கள், முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறதுனால இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திற்கு போகிறோம். முதல் முறையாக இந்த வசனத்தை எடுத்துகிட்டு சீசர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா, பவுல் எல்லாம் புறஜாதிகள் கிட்ட. புறஜாதிகள்லாம் தெரியும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாதவர்கள் எல்லாம் புறஜாதிகள். அப்போ புறஜாதிகள் மத்தியில் போய் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அன்னையோடு சரிங்க, இஸ்ரேல் ஜனக்கு அந்த அழைப்பு முடிஞ்சுது. இப்போ புறஜாதிகளுக்கு போகிறாங்க. ஓகே, அப்போ புறஜாதிகளாவது இந்த சத்தியத்தை கேட்டாங்களாம் என்று சொல்லி கவனிக்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பாருங்க, புறஜாதியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டாங்க. அப்படின்னா புறஜாதியார் எல்லாருமே கேட்டாங்களா? இல்லை, எல்லாருமே கேட்கல. அதுலேயும் ஒரு வகுப்பார் தான் கேட்டாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்கு ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்தார்னு படிச்சிருக்கோம். கவனிக்கிறீங்களா? தேவன் புறஜாதிகளிலிருந்து தமது நாமத்திற்கு ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுத்தார்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த ஜனங்களாக தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? அப்போது அன்னைக்கு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் புறஜாதிகள் இடத்துல போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கள் ஆசியா, ஐரோப்பா அப்படியே போனாங்க எல்லா பக்கமும். அது அப்படியே அந்த அழைப்பு புறஜாதிகள் இந்த 2000 வருஷமாக இந்த அழைப்பு அப்படியே போய் ஆசியாவுக்குள்ளே வந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த அழைப்பு இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு. நம்மகிட்ட வந்திருக்கு பாருங்கள். இந்த அழைப்புக்குள்ளே தாங்க நம்ம வந்திருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. அப்போது புறஜாதிகளுக்கு அந்த அழைப்பு போச்சு இல்லையா? அப்போது அவங்களெல்லாம் யார் கேட்டாங்க? அந்த அழைப்பு எப்படி இருந்தது? எப்படி அந்த அழைப்பு முடியுது? எத்தனை பேர் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாங்க? அந்த அழைப்புக்குள்ளே வந்தவங்க எத்தனை பேருங்கிற அந்த ஒரு ஹிஸ்ட்ரியே நம்மக்கிட்ட இல்லை. பவுலெல்லாம் போய் புறஜாதி இடத்துல போகிறோன்ட்டு போனாங்க. அப்புறம் அவர்கள் போய் ஐரோப்பா கண்டத்தில் சபைகளை ஸ்தாபித்தாங்க. அதுக்கப்புறம் ஆசியாவுக்கெல்லாம் வந்தது. ஆனால் இந்த 2000 வருஷத்தில் இந்த சத்தியங்கள் எப்படி போச்சு, ஜனங்கள் என்ன பண்ணினாங்க என்பதை குறித்து நமக்கு எந்த சரித்திரமும் இல்லை. அப்படின்னா கவனிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் புறஜாதிகள் இடத்துல போகிறோம்னு சொல்லிட்டாங்கனாலே அடுத்தது இந்த வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ அடுத்தது விதைக்கிறது எங்கே தான் விதைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். புறஜாதிகள் மத்தியில் விதைக்கிறதுக்கு போயாச்சு. அப்படின்னா புறஜாதிகள் மத்தியில் தாங்க ஒரு அறுவடை நடக்க வேணும். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலேயே புறஜாதிகளுக்கு போயிடுச்சுனாலே இப்போ பாருங்கள், நம்மெல்லாம் புறஜாதிகள் தான். இப்போ ஏறக்குறைய நம்ம இந்த உலகத்தினுடைய முடிவின் காலத்தில் இருக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த 2000 வருஷத்தில் இந்த உலகத்தில் இந்த சத்தியத்துக்குள்ளே போய் விதைச்சாங்க இல்லையா? அது வந்தது யார், எப்படி வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம உலக சரித்திரத்துக்குள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இந்த 2000 வருஷ சரித்திரத்தை மிக சுருக்கமாக ஒரு உவமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிட்டார். அதுதான் அடுத்த ஓமை. புரியுதுங்களா? அடுத்த ஓமையிலேயே அந்த 2000 வருஷத்தில் என்ன நடக்குதுங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக பேசினார். இப்போ வாசிக்கலாம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய். முதல் பாருங்க, முதல் ஓமையில் சொல்லும்போது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னார். ஆனால் இங்கே விதைச்சதே நல்ல நிலம்ங்கிறார். புரியுதுங்களா? பாருங்கள், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்புறம் அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்போ பாருங்க, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். இங்கேயும் விதைக்கிறவர் மனுஷகுமாரன் தான். புறஜாதிகள் மத்தியில் விதைக்கிறவரும் மனுஷகுமாரன் தான்.
இங்கே நிலம் உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா முதல் அவர் எங்கே விதைச்சார்னு படிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்க மத்தியில், அங்கே ஒரு அறுவடை பண்ணிட்டார். இப்போ ரெண்டாவது புறஜாதிகள் மத்தியில் போகும்போது இங்கே இருக்கிற நிலம் யாருன்னா புறஜாதிகள். ஆனால் இங்கே விதைக்கும்போது வசனத்தை விதைக்கலையா? கொஞ்சம் கவனிங்க. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கன் புத்திரர் அப்படின்னா. அப்போ ஏதோ களைகள்னு புதுசாக ஒன்று உள்ளே வருதே, அது என்ன என்று சொல்லி நம்ம கவனிக்கணும் இல்லையா? அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, நல்ல விதையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைச்சிருக்காருன்னா, ரெண்டாவது புறஜாதிகள் மத்தியில் கொண்டு போய் விதைக்கும் போது வசனத்தை விதைக்கல. கவனிங்க, வசனத்தை விதைக்கல, ராஜ்யத்தின் புத்திரர் சீஷர்களையே விதைச்சாராம். அதுதான் நல்ல விதை. ஏன்னா முதல் அறுவடையில் அவங்க தானே வந்தாங்க, சீஷர்களையே விதைச்சிட்டாராம். அப்படி சீஷர்களை விதைக்கும் போது இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஏதோ களைகள்னு வேற ஒன்று சொல்லியிருக்கு, களைகள் பொல்லாங்கன் புத்திரர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல இங்கே விதைச்சது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நிலம் யாருன்னு சொல்லி பற்றின நல்ல விதை அவருடைய சீஷர்கள். கவனிக்கிறீங்களா? அந்த நிலம் யாருன்னா புறஜாதிகள். இப்போ நம்ம மத்தியில் தான் அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கான். சரி, இப்போ போய் விதைச்சிட்டாரா? கவனி, இனிமேல் தான் முக்கியமான பார்ட்டுக்குள்ளே வரும். அப்படி விதைச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கவனிங்க, மத்தேயு 13:25 வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது பாருங்க என்ன நடந்திருக்கு. மனுஷர் நித்திரை பண்ணுகை, அதாவது முதல்ல விதைச்சிட்டாரு, நல்ல விதையை விதைச்சிட்டார். அந்த நல்ல விதை யாரு? சீஷர்கள். அப்போ நல்ல விதை விதைச்சு கொஞ்ச நாள் ஆனோடனே விதைச்சவங்கெல்லாம் செத்துட்டாங்க. அந்த சீசர், முக்கியமான சீசரெல்லாம் இறந்ததுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா கோதுமைக்குள்ளே ஒரு களை முளைச்சிருக்குதான். பாருங்கள், நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டது. உடனே அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு எஜமான்ட்ட போய் பாருங்கள், வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன எப்படி களைகள் வந்துச்சுன்னு கேட்குறார். பின்ன எப்படி இங்கே களைகள் வந்துச்சு? அதுக்கு எஜமான் சொல்கிறா பாருங்க, அதற்கு அவர் சத்துரு அதை செய்தான் அப்படின்னார். எஜமானே சொல்லிட்டார், அங்கே களை முளைச்சிருக்குன்னா அதை சாத்தான் தான் என்ன பண்ணியிருக்கான், செய்திருக்கான். உடனே அந்த வேலைக்காரர் கேட்குறாங்க, நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட நமக்கு சித்தம். உடனே போய் பிடுங்கிட்டுமான்னு கேட்குறான். நாமளாக வந்து என்ன பண்ணுவோம், உடனே முதல்ல போய் அதை செய் அப்படிமோ இல்லையா? முதல் களையை பிடுங்குன்னு சொல்லுவோம். ஆனால் எஜமான் பாருங்கள், வேண்டாம் விட்டுரு. பாருங்கள், களைகளை பிடுங்கும்போது கோதுமையை சேர்ந்து நீங்கள் பிடுங்கிடுவீங்க. அப்போது ஏன் அப்படின்னா ரெண்டும் முளைச்சி வரும்போது எது களை எது நல்ல மணின்னே தெரியாது. அதனால் வேண்டான்றார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேரோடு களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் அப்படின்னாராம். அப்போ அறுப்பு காலம் வந்துருச்சுன்னா எது நல்ல மணி எது களைன்னு தெரிஞ்சிடும். கவனிங்க, இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நல்ல மணிகள் என்ன ஆயிரும், அதில் நிறைய தானியங்கள் ஆனோன்னு அப்படியே வெயிட் ஜாஸ்தியாகி தங்களை தாழ்த்திக்கும். அதாவது தெரியாது வெளியே. ஆனால் களைகள் பாருங்கள், ரைட் சைடில் நல்ல இப்படி நிற்கும், நெட்டு குத்தில் நிற்கும். எங்கே பார்த்தாலும் களையாக தான் இருக்கும். நமக்கே தெரியும், அதிகமாக களைகள் தான் நல்ல மணி விளைகிறது சேர்த்து சாப்பிட்ருமா. அப்போது அறுப்பு காலம் வரும்போது எல்லாம் எது நல்ல மணி எது தவறான மணிகள்ங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சூழலை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக அந்த கிளியராக சொல்லிட்டார். நீங்கள் அங்கே வந்து ஒரு நல்ல விதையை விதைச்சார், அதான் ராஜ்யத்தின் புத்திரர் சீஷர்களை கொண்டு போய் புறஜாதிகள் மத்தியில் விதைக்கும் போது கொஞ்ச நாள் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இந்த சீஷர்களுக்கு பின்னாடி வந்த சத்தியத்தில் இருக்கிற ஜனங்கள் நடுவில் இருந்தே களையான ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்களாம். அதுதான் களைகள் வந்து பொல்லாங்கன் புத்திரர். எங்கே திருச்சபை இருக்கிறாங்களோ அங்கேயே பொல்லாங்கன் புத்திரர் உள்ளே வந்துட்டாங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலே வந்துட்டாங்க. அதனால தான் அவரு காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவாங்க, உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ளே வந்தாச்சு.
பின்னாடி இந்த வசனத்தினுடைய முடிவில் என்ன சொல்லுவார்னா, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு சொல்லுவார். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இது நடந்ததா இல்லையாங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 20:29 வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தாங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். உங்களிலும் சிலர் எழும்பி, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்து ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் நெருக்கிறோம், உங்களுக்குள்ளிருந்தே வெளியே வருவாங்கங்கிற. அதான் உங்களிலும் சிலர் எழும்பி. அதனால தான் கோதுமைக்குள்ளிருந்து களை என்னாச்சுப்பா வெளியே வருது. அதனால தான் வெட்டி இல்லாமல் கேட்கும்போது வேண்டாம் விட்டுருங்க, அறுப்பு காலம் மட்டும் வளரட்டும்னு சொல்லிட்டார். அப்போ அறுப்பு உலகத்தின் முடிவு படித்தோம் இல்லையா? இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த உலகத்தின் முடிவில் இருக்கிறோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் தாங்க அறுவடையின் காலம். என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? நல்ல மணிகள் எல்லாமே ஸ்டப்பு ஜாஸ்தியாகி தங்களை மறைத்து கொண்டது. யாருன்னே தெரியாதுங்க. 1,44,000 பேர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் உள்ள வேலை செஞ்சுட்ருக்குறாங்க, கனி கொடுத்துட்ருக்குறாங்க, உண்மையாக இலவசமாக தேவனுடைய வேலையை செய்துட்ருக்குறாங்க, தங்களுடைய முழு பிரயாசத்தை மற்றவங்களுக்காக கொடுத்துட்ருக்குறாங்க. கவனிங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் தனியாக இருக்கிறாங்க, அவங்கள யாரும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி கலைகள் மாறி கள்ள தீர்க்கதரிசிகள் தாங்க உலகம் முழுவதும். ஸ்டஃப்பும் கிடையாது, கலைகள் மாறி முளைச்சிட்டாங்க. நிறைய கலையான போதகர்கள், கலையான ஜனங்கள். இந்த டெவலப்மெண்ட் எப்படி வந்ததுங்கிறத ஒரு சரித்திரத்தில் போய் பார்க்கலாம். கவனிங்க, டெவலப்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னா, இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இது ஒரு ஐரோப்பா கண்டத்தினுடைய படம். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் இருக்கும். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் ஊழியங்கள் செய்யும் பொழுது 5 இடங்களில் தான் ஐரோப்பா கண்டத்தில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒன்று ஜெருசலேம், அதுக்கு மேலே ஜஸ்ட்டு மேலே இருக்கு பாருங்கள் அந்தியோகியா, அங்கே தான் கிறிஸ்தவர்கள் முதல் பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் நோபல்னு ஒரு சிட்டி, கீழே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வடமேற்கில் பார்த்தீங்கன்னா ரோம். இந்த 5 பட்டணங்களில் தான் சபைகள் முதலாக ஸ்தாபிக்கப்பட்டது. அதில் எருசலேம் இருக்கிற சபை தான் ரொம்ப ஏழையான சபை. அப்போ இந்த பட்டணங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்படும் போது ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே இங்கே இருந்ததுனால ரோமர்களால் சபை மக்களுக்கு எக்கச்சக்கமான கொடூரங்கள் அங்கே அதிகமாக நடந்தது. நிறைய பிரச்சனைகள், அவங்களுக்கு நிறையா ரொம்ப தாக்குதல்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ அப்படியெல்லாம் நடக்கும்போது இந்த 5 சபையினுடைய கண்காணிமார்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல கூடி நம்ம தனித்தனியாக இருந்தால் தான் நம்ம நம்மளை எல்லாம் இப்படி போட்டு அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், நம்ம 5 பேர் சேர்ந்து ஒரு பொதுவான 5 சபைகளும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு சபை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு சபையை ஏற்படுத்தினார்கள். பாருங்கள், ரோம், அலெக்சாண்ட்ரியா, ஜெருசலேம், அந்தியோகியா, கான்ஸ்டன்டைன். இந்த 5 சபையினுடைய கண்காணிமார்கள் ஒன்று சேரும்போது அங்கே பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது சுருக்கமான சரித்திரம், ரொம்ப பெருசாக பேசணுன்னா மணிக்கணக்கில் இதை குறித்து பேசலாம், நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இதை குறித்து நிறையா இருக்கும், தெரிஞ்சவங்க நீங்கள் பாருங்கள். அப்போ பாருங்கள், இந்த 5 சபைகள் ஸ்தாபிக்கப்படும் போது இந்த 5 சபைகளுடைய கண்காணிமார்கள் ஒன்றா சேர்ந்து நமக்குள்ளே ஒரு பொதுவான ஒரு சபை ஏற்படுத்தலான்னு சொன்னோன்னே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 5 சபையினுடைய கண்காணியில் யார் பெரிய கண்காணிங்கிற ஒரு பாலிட்டிக்ஸ் அங்கே உள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த 5 சபையினுடைய கண்காணிமார்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சுருக்கமாக சொல்கிறேன், ஒருத்தரை விட நான் பெரிய ஆளாக காட்டணும்னா அப்போ அவரை விட எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனால் எனக்கே ஒன்றும் தெரியாது. எனக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை விட பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறார், என்னை விட அவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது பெரிய ஆளாக காட்டிக்கணும்னா ஒன்றும் தெரியாது, அப்போ என்ன தான் பண்ணி ஆகணும், பொய் தான் சொல்லணும். அந்த மாதிரி நிறையா பொய்கள் அங்கே பிரச்சாரங்கள் பண்ணப்பட்டது. அப்படி பொய்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த 5 பட்டணங்களில் ரோம் ஜெயிச்சிருச்சான். கவனிக்கிறீங்களா? ரோம் கண்காணி ஜெயிச்சிட்டார். இதுதான் சுருக்கம். இதை டெவலப் பண்ணால் பெரிய ஸ்டோரி, பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த 5 சபைகளும் சேர்ந்து தங்களுக்கு பொதுவான ஒரு சபை ஏற்படுத்தலாம்னு சொன்னாங்க இல்லையா? அந்த பொதுவானங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் டேர்ம் தான் கேத்தலிக். கவனிங்க, பொதுவான அப்படின்னாலே கேத்தலிக், கேத்தலிக்னா பொதுவானன்னு அர்த்தம். ஸோ அதில் ரோமர்கள் ரொம்ப ஜெயிச்சிட்டனால என்ன வந்துச்சுன்னா ரோமன் கேத்தலிக்னு வந்துச்சு. த கிரேட், பெரிய சிஸ்டம் ரோமன் கேத்தலிசம் அப்படின்னு வந்துச்சு. இவங்க தாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே
கலைகளுடைய தலைநகரம் முதல் முறையாக. ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல சகோதரர்கள் மத்தியில் இருந்து கள்ள சகோதரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய ஆலமரமாக நிற்குது. உலகம் முழுவதும் இவங்களுடைய ஆர்கனைசேஷன் தான். ஆனால் பவுல் இதை குறித்து ஏற்கனவே சொல்லிட்டார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே பார்க்கலாம். எப்படின்னா, நீங்கள் சில விஷயத்தை கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னார். கவனிக்கிறீங்களா? அப்போ நிறைய பேர் கட்டுக்கதைக்கு தான், அதனால தான் போய் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ கட்டுக்கதையை சொல்லி 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 டெவலப் பண்ணிட்டான். பெரிய சர்ச் சிஸ்டம் ஆயிடுச்சு. சரி, இவங்க தான் அவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? ரோமன் கேத்தலிசம் படிக்கிறோம். அப்போ இவங்க தான் அந்த கலையான சபையா அப்படின்னா நாங்கள் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. சரி, அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. பார்த்தீங்களா என்ன சொல்றார்? ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்லையே, இங்கிலீஷில் லேட்டர் டேஸ்ன்னு இருக்கும். லேட்டர் டேஸ்னால் அவருடைய காலத்துக்கு பின்னாலேன்னு அர்த்தம். பாருங்கள், மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம், அவங்களே பொய், அப்புறம் மாய்மாலம், அப்புறம் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் கெட்டுப்போன தேவதூதர்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய போதகத்துக்கே கீழ்ப்படிச்சிருவாங்க, பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டே போயிடுவாங்கங்கிறார். புரியுதுங்களா? அதில் முதல் டாக்டரின் என்ன? விவாகம் பண்ணாதிருக்கவும். கவனிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லி தெரியுங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாகம் மஞ்சம் அசூசிப்படாதிருப்பதாக படிக்கிறோம் இல்லையா? அப்போது தேவனுடைய பிளானே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சார்ல, அதில் தாங்க தேவனுடைய திட்டமே இருக்குது. த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேரேஜ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க, எல்லாத்துக்கும் சொத்து கொடுத்துட்டாங்க, பாவம் மரணம். அப்படியே ஜனங்கள் போயிடுறாங்களா? இல்லை, தேவனுடைய மகா பெரிய திட்டம், லாஸ்ட் மேரேஜ் ஒன்று நடக்கும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற 2ஆம் ஆதாமுக்கும் அவருடைய திருச்சபைக்கு நடக்கிற ஒரு மேரேஜ். எல்லா உலக ஜனங்களும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்படின்னா தேவனுடைய திட்டமே மேரேஜில் தான் இருக்குது இல்லையா? அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். இவன் என்ன பண்ணிட்டான்னா, மேரேஜ் பண்ணக்கூடாது, ஆனால் ஃபாதர்னு பேர் வச்சுக்கலாம் சொன்னாங்க. மேரேஜ் பண்ணினா தானே ஃபாதர், மேரேஜ் பண்ணக்கூடாது மதர்னு பேர் வச்சுங்கன்னாங்க. மேரேஜ் பண்ணினா தானே மதர் இல்லையா? அப்போ பாருங்கள், முதல் முறையாக தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் விரோதமாக இந்த போதகத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் பைபிள் இவங்களை கலைகள்னு சொல்லுது. ஸோ இவங்க மட்டும்தானா அப்படின்னா இன்னும் சில கலைகள் எல்லாம் இருக்குது. அந்த கலைகள் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சரியாக சொல்லி கொடுத்துருக்கார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20:33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. சொல்ற பாருங்க, நான் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் காணிக்க போடு, நகையை போடு, தாலியை கொண்டு வந்து போடு, எவ்வளோ கேட்குறாங்களாம்மா? உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பவுல் என்ன சொல்றார்? ஒருவரிடத்திலும் நான் வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கு, உங்களுக்கு தெரியுங்கிறார். எனக்கும் என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் டென்ட் போடுற டெக்னீஷியன் வேலை செய்கிறாருங்க. செஞ்சு தான் ஊழியத்தை அவர் செய்கிறார். இப்போ ஏன்னா ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரா, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? வாங்காதே கொடு. நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கொடுக்காதே, எல்லாத்தையும் வாங்கு, நீ பணக்காரனாகு, சபை மக்களை ஏழையாகவே வச்சுக்கோ.
இது எந்த வகையில் நியாயம் என்று இன்றைக்கி சத்தியத்தை தெரிந்தவர்கள் கேட்குறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவன் கொடுக்க வந்தாரோ, அவருடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரர் கூட மற்றவர்களுக்காக தங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் கொடுக்கணும். இப்படியாக இந்த 2ஆம் அறுவடை இருக்கு இல்லையா, அந்த 2ஆம் விதைப்பு புறஜாதிகள் மத்தியில் கொண்டு போய் தேவன் எதை விதைச்சார்னா வசனத்தை இல்லை, கவனிக்கிறீங்களா, சீசர்களையே விதைச்சார். நல்ல மணி ராஜ்யத்தின் புத்திரர் இல்லையா? அப்போ சீசர்களை விதைச்சார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சீசர்களும் டெவலப் ஆனாங்க. பெயர் சபைகள், கவனிக்கிறீங்களா, பெயர் சபை போதகர்கள், பெரிய பெரிய சர்ச் சிஸ்டம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கலையாக தான் நிற்குதுங்க. என்ன ஆச்சரியம்னா, முதல் அறுவடையில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து விதைக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பிரித்தார். கவனிக்கிறீங்களா? இப்போ 2ஆம் அறுவடையில் என்ன செய்ய போகிறார் தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை பிரிக்க போகிறார். கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை பிரிய போகிறார். இதில் என்ன ஆச்சரியமாக நம்ம கவனிக்கணும்னா, நல்ல மணி களையாக பிரிதான். முதல் அறுவடையில் இந்த பதர் இருக்குல்ல, அது அட்லீஸ்ட் மணி மாதிரியாவது இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்டியன் கேரக்டர் இல்லை. அதைத்தான் சொல்கிறார். கொஞ்சம் கூட அந்த கேரக்டர் இல்லை, அந்த பொறுமை, அந்த தாழ்மை, எல்லாருக்கும் விட்டு கொடுக்குற குணம் எதுவுமே இல்லைங்க. எல்லா பக்கமும் களையாக வளர்ந்து நிற்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதற்கு மத்தியில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. நல்ல வளர்ந்தவர்கள் ஸ்டப்பு தங்களை மறைச்சிக்குவாங்களாம், தங்களை எப்பொழுதுமே தாழ்த்தி கொள்வார்கள். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் 2ஆம் அறுவடையில் தேவன் யார் அறுவடையில் செலக்ட் பண்ண போகிறாருன்னா, தங்களை தாழ்த்துகிற பிள்ளைகளே. சரி, இப்போ 2ஆம் அறுவடை யார் பண்ணுறது? விதைச்சிட்டு போயிட்டார். 2ஆம் அறுவடை யார் பண்ணுறது? அதே இயேசு கிறிஸ்து வந்து தாங்க அந்த அறுவடையை பண்ணுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வருவாரா? வருவார். எப்போன்னு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் வந்து தான் அந்த அறுவடையை செய்கிறார். ஒன்று மட்டும் உறுதி, நாம் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இந்த 2ஆம் அறுவடை முடிஞ்சிடும். அது எப்படி அறுவடை செய்கிறாருங்கிறத படிக்கலாமா? இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தல் ஆகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்து. இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனம். பாருங்க, மேகங்கள் மேல் வரார், சிரசு அதாவது தலையில் கிரீடம், ராஜா வரார். ஆனால் கையில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கருக்குள்ள அறிவாள்னு போட்டிருக்கு இல்லையா? கொஞ்சம் கவனிங்க. இந்த கருக்குள்ள அறிவாளுங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இட் இஸ் நாட் அ ஸ்வேர்டு. இது வந்து வாள் கிடையாது. இந்த போர் செய்கிறாங்கள வாள், அது கிடையாது. அதே மாதிரி வெங்காயம் வெட்டுற கத்திரியும் இல்லைங்க. இது என்ன தெரியுமா? கதிர் அறிவாள், சிக்கில் சொல்கிறாங்க இல்லையா, கதிரை அறுக்கக்கூடிய அறிவாள். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ராஜாவாக வரும்போது எப்படி வராரா? ஒரு கதிரை அறுக்கிற அருவாளை தன்னுடைய கையில் எடுத்துட்டு வர்றார். இதெல்லாம் தீர்க்க தரிசன பாஷை. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் ராஜாவாக வந்தாலும் ஒரு அறுவடையாளராக வர்றார். அப்போ எதைத்தான் அறுப்பார்? ஒரு அறுவடையாளர் வராரு, வந்தோடனே பூச்சி பிடிச்சது, நசல் பிடிச்சது, காஞ்சி போனது, இது எல்லாமே அறுப்பாரா? எதை அறுப்பாருங்க? நல்ல பளபளன்னு இருக்கிற நல்ல மணிகள், வளர்ந்து நிற்கிற மணிகள், தாழ்ந்து நிற்கிற மணிகள், நல்ல ஸ்டப் இருக்கிறது இல்லையா? அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த மேகத்தின் மேலே இருக்கிறவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று சொன்னான். அப்படின்னா இந்த வசனம் நமக்கு எப்படி புரிந்து கொள்ள வேணும்? ஓ, அப்போ எதைத்தான் அறுக்க போகிறாரா? முதிர்ந்த பயிர்கள். எப்போ அறுக்க போகிறார்? அறுவடையின் காலம், அறுப்பு உலகத்தின் முடிவு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம அறுப்பு நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அறுப்பு உலகத்தின் முடிவு. இங்கே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன செய்ய போகிறார்னா பாருங்கள். அப்பொழுது அவர் மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தம்முடைய அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது சொல்லிட்டார். அப்படின்னா எப்படிப்பட்ட மணிகளை அவர் அறுப்பார்? எப்படிப்பட்ட மனிதர்களை அவர் அறுப்பார்? அதான் அர்த்தம்.
சரியா? எப்படிப்பட்ட மணிகள்? நல்ல மணிகள் இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட அந்த மணிகளாக இருக்கும்? அது நல்லா வளர்ந்துருக்கணும், உள்ள நல்ல ஸ்டஃப் இருக்கணும் இல்லையா? பளபளன்னு இருக்கணும். அந்த அறுவடையில் அதற்குடைய சத்துக்கள் எல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் முதிர்ந்த பயிர். அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல. இந்த வசனம் நாம் ஏற்கனவே தெரியும். மனுஷருடைய சூது வஞ்சனை காத்தடிச்சுட்டு இருக்குதான். இதில் அலைபட்டு அலைவர்களாவிடாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரணும். அன்பிலே வளரணும், சத்தியத்திலே வளரணும். அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதுலேயே 11ஆம் வசனம் நீங்கள் படிச்சு பாருங்க. விசுவாசத்தும் எல்லாம் நிறைய வசனங்கள் வரும். அப்போ எல்லாத்துலேயும் வளரணும். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, ஆளு வளரணும், அறிவும் வளரணும் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அன்பில் நல்லா வளரணும், சத்தியத்தில். அப்போ சத்தியங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வரும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் வளரலாம். நிறைய பேர் அன்பில் தாங்க வளர முடியாது. அப்போ அன்பில் வளரணும்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம். அன்பு என்பது அன்பு அப்படின்னோட முடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அன்பு என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, அதோட முடிச்சிடக்கூடாது. அன்புடைய ஒரிஜினாலிட்டி தெரியணும், அந்த பக்குவம் இருக்கணும். அப்படின்னா ஒருத்தருக்கு அன்பு இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தருக்கு அன்பு இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், அன்பு இருக்குன்னா என்னங்க, மற்றவங்களை நேசிக்கிறது. ஆமாம், நேசிக்கிறது ஓகே. அப்புறம் நன்மை செய்கிறது ஓகே. அப்புறம் அவ்வளோதானா? இல்லை, அன்புக்கு நிறைய விளக்கம் இருக்குது பைபிளில். உங்களுக்கு தெரிந்த விளக்கம் தான். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நல்லா தெரியும். அன்பினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்குங்க, அதுதான் என்னுடைய அர்த்தம். என்ன சொல்லலாம்? ஒருத்தருக்கு அன்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. படிச்சிருக்கோமா? அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும். இதுதாங்க அன்பு. இதில் வளர்ந்து நிற்கணுமா திருச்சபையின் பிள்ளைகள்? எங்கே இதை கண்டுபிடிக்கிறக்கே 2024 ஆயிடுச்சு. எங்கே வளருது? ஒரு சிலர் வளர்ந்து நிற்பாங்க, ஒரு சிலர் கலையாக வளர்ந்து நிற்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 2ஆம் அறுவடை என்ன செய்ய போகிறான்னா, வந்து நல்ல மணிகள், முதிர்ந்த பயிர்கள், இப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்கு இல்லையா, இவங்களை மட்டும் அறுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாருங்க. நம்ம அறுவடை நடத்துவார், நம்ம காத்துட்ருப்போம். அவர் தன்னுடைய 1,44,000 நல்ல மணிகள், நல்ல முத்துக்களை அறுவடை செஞ்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிடுவார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்போது 2ஆம் அறுவடை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் 1ஆம் அறுவடையை செஞ்சார். இப்போ 2ஆம் அறுவடையை புறஜாதிகள் மத்தியில் செய்கிறார். ஏன்? புறஜாதிகள் மத்தியில் தான் இப்போ 2ஆம் விதைப்பு விதைக்கப்பட்டது. இப்போ புறஜாதிகள் மத்தியில் அந்த அறுவடை செய்கிறார். அறுவடை செய்கிறவர் கிறிஸ்து. புரியுதுங்களா? அறுவடை எதை அறுவடை செய்கிறார்னா, நல்ல மணிகள் அல்லது முதிர்ந்த பயிர்கள். அதை அவர் சொல்லும்போது, நல்ல மணி ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கன் புத்திரர். பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அறுப்பு உலகத்தின் முடிவு அப்படின்னு முடிக்கிறார். அதுக்கப்புறம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கோதுமை மணி களைன்னு சொன்னார். அந்த கோதுமை மணிங்கிறது உண்மையான திருச்சபை. டோட்டல் 1,44,000 பேர் தான் கோதுமை மணி. கலைகள்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மொத்த பெயர் சபைகள். யாருன்னெல்லாம் லிஸ்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுடைய வழியில் செல்லாத எந்த சபையும், எந்த ஒரு கிறிஸ்தவனும் சபையும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. அதுதான் நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியது. சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துடைய வழியில் செல்லாத யாரும் வேறு வழியில் தான் செல்லுவாங்க. அப்போ கலைகள் தான். அதான் அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ அறுப்பு காலத்தில் இப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டு எரிக்கிறதற்கு கட்டுக்களாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். இந்த உவமையில் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சா தான் புரியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம், அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகம். இதில் இந்த நல்ல மணி களைகள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல மணியை தனியாக பிரிச்சிடறாரு,
களைகளை சுட்டரிக்க கொடுத்துறார். அப்படின்னா அதனுடைய அழிவுக்குள்ளே போயிடும். அப்போ அழிவுக்குள்ளே போயிடும்னா யாருன்னா மற்ற, அதாவது 1,44,000 பேரை தவிர மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் தேவன் அழிச்சிருவாரா அப்படின்னா அந்த அர்த்தம் அல்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கலை அப்படின்னு சொல்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு, சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட பெயர் சபைகளுடைய அமைப்பு தான் அந்த கலைகள். அதில் நிறைய கள்ளப்போதகர்கள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதில் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் ஜனங்க, பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சத்தியமே தெரியாது. இந்த சிஸ்டத்தை தான் தேவன் எரிக்க போகிறார். இந்த அமைப்புகளை தான் தேவன் என்ன செய்ய போகிறார்னா அழிக்க போகிறார். அப்போது அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகள் மத்தியில் விதைக்கும் போது 2ஆக பிரியுது. நல்ல மணியிலிருந்து களை பிரியுது. களைகள் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவார், நல்ல மணிகளை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிறார். ஸோ அப்போ நல்ல மணி களைன்னு சொல்லிட்டார் இல்லையா? அதே மத்தேயுல இப்படி சொல்லிட்டார். இதே புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின ஆகமத்தில் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மணிகளை அறுத்துருவார்னு படித்தோம் இல்லையா? ஆனால் வெளிப்படுத்தின ஆகும் 14ஆம் அதிகாரத்தில் களைகளை என்ன செய்வார்னு சொல்லலை. அங்கே இந்த களைகள்ங்கிற வார்த்தையே வராது. பட் அதுக்கு பதிலாக இன்னொரு அறுவடை அவர் செய்கிறார் பாருங்கள். முதல்ல நல்ல மணிகளை அறுத்துட்டாரா, இப்போ அறுத்துட்டு அவர் அங்கே நிற்கும்போது அதுலேயே 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மறுபடியும் அது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளை, கருக்குள்ள அரிவாளை. இப்போ இயேசு கிறிஸ்து வரார், அரிவாளை எடுத்துகிட்டு வரார். வரும்போது அவருக்கு என்ன சொல்லப்படுது? பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, அறுத்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட அந்த முதிர்ந்த பயிர்களுக்கு அங்கே இருக்குது. எபேசியர் 4:11 நம்ம வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகணும். அதுதான் அந்த முதிர்ந்த பையன். ஸோ அறுத்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கார். அதனால தான் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை நீட்டி பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. ஓகே, இப்போ நல்ல மணிகளை அறுத்துட்டு அதே கத்தியை வச்சுட்டு நின்றுருக்கும்போது இன்னொரு தூதன் சொல்கிறார் பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவரை நோக்கி, இந்த கருக்குள்ள அரிவாளை பிடிச்சிருக்கிறவர் ஏற்கனவே நல்ல மணிகளை என்ன பண்ணிட்டார்? அறுத்துட்டார். இப்போ அதே அரிவாளை வச்சு நிற்கிறார். இப்போ அவர்கிட்ட என்ன சொல்கிறார் இந்த தூதன்? பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள அமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும். கவனிக்கிறீங்களா? அதாவது நல்ல மணியை அறுத்துட்டாரு, அது திருச்சபை. ஆனால் இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ பூமியின் திராட்சை பழங்கள் வேறு கொஞ்சம் இருக்குதான், அதை அறுத்துருங்கிறார். சரி, அதை அறுத்து எங்கே கொண்டு போட சொல்கிறார்? அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த தூதன் அந்த அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் ஆலையிலே கொண்டு போய் போட்டான். அப்படின்னா இந்த பூமியின் திராட்சை பழங்களை அறுவடை செய்கிறார் இல்லையா, இது நல்ல திராட்சை பழம் அல்ல, இது கோபாக்கினிக்கு போக வேண்டிய திராட்சை பழம். புரியுதா இல்லைங்களா? இப்போ 2 மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நல்ல மணி களைன்னு சொன்னார் இல்லையா? அதே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நல்ல மணி கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அந்த களைகளுக்கு பதிலாக இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா பூமியின் திராட்சை பழங்கள் சொல்கிறார். ஆக்சுவலாக அது களை தான். நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த களைகள்ங்கிற விஷயத்தை இப்போ பூமியின் திராட்சை பழம்னு நமக்கு சொல்கிறார். ஆனால் அது எங்கே போதா? அது கோபாக்கினின் மாலைக்குன்னா அது ஒரு கோபத்தை, ஒரு தண்டனைக்கு போகுதுங்கிறார். புரியுதுங்களா? அது ஒரு தண்டனைக்கு போகுது. அப்படின்னா ஏன் பூமியின் திராட்சை பழம்னு இதை சொன்னார்? அந்த களைகளை, கலையான மனிதர்களை அல்லது கலையான சபைகளை ஏன் பூமியின் திராட்சை பழம்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஒரு முறை என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி. கொஞ்சம் கவனிங்க, நான் திராட்சை செடின்னு சொல்கிறதுக்கும் நான் மெய்யான திராட்சை செடி, நான் தான்ப்பா மெய்யான திராட்சை செடி சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நான் தான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா அப்போ அங்கே பொய்யான திராட்சை செடிகள் இருக்கிறது என்று அர்த்தம். நான் மெய்யான திராட்சை செடினா
பொய்யான திராட்சை செடி இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மெய்யான திராட்சை செடி, அவருடைய கொடிகளாக திருச்சபை இருக்குது. மிகுந்த கனிகளை அவங்க கொடுப்பாங்க திருச்சபை. அதனால தான் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இந்த கனிகள் நல்லா சாப்பிடலாம், நல்ல குணலட்சணங்களை ஏற்றுக்கலாம். ஆனால் இதே பொய்யான திராட்சை செடிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலையான சபைகள். இவங்க கொடுக்கக்கூடிய பழம் நல்ல பழம் அல்ல, பழம் மாதிரி இருக்கும், ஆனால் அது தவறான ஒரு பழங்கள் அது கொடுக்குறதா இருக்கு. அதனால தான் அதை கோபாக்கினி எனும் ஆலையில் கொண்டு போய் போடுறாராம். புரியுதுங்களா? அப்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நல்ல மணி களைன்னு சொன்னவர், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அதே தான் நல்ல மணி பூமியின் திராட்சை பழம். ஏன்னா இவங்க பழம் கொடுக்குற மாதிரி ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களாம், தவறாக வழிநடத்திட்டு இருக்கிறாங்க, தவறான பழங்களை கொடுத்துட்ருக்குறாங்க, நல்ல கனிகளை இவங்க கொடுக்கறதில்ல. அதனால தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு காத்துட்ருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது இந்த பெயர் சபைகளுடைய அமைப்பு மொத்தமாக அழிஞ்சிடும். உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை அறுவடை செஞ்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போயிடுவார். சரிங்களா? இப்படியாக 2வது அறுவடையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை பிரிக்கிறார். இது நல்ல மணி களைன்னு சொல்லிட்டார். இப்போ முதல் அறுவடை எங்கே நடந்தது? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில். இஸ்ரேல் ஜனங்க மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பிரித்தார். அது நல்ல மணி பதர். இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை தனியாக பிரிக்கிறார். இது நல்ல மணி களை. புரியுதுங்களா? என்னைக்கு நல்ல மணிகள் 1,44,000 பேர் கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அன்னைக்கு அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்த நாளே இந்த பூலோகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். 2ஆம் உலகம் சாத்தானுடைய உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவினுடைய அடையாளம் தான் 3ஆம் உலக யுத்தத்தினுடைய உச்சக்கட்ட என்ன சொல்லலாம் டிக்ளரேஷன். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஒரு மகா பெரிய டிக்ளரேஷன் இந்த பூமியில் சொல்லப்படும் ஐக்கிய நாடுகள் சபையில். அப்படி சொல்லப்படும் போது திருச்சபை கிறிஸ்துவோட மேலே போயிருக்கும். 3ஆம் உலகத்தை முடியும் போது இந்த உலகம் 2ஆம் உலகம் சாத்தானுடைய கம்ப்ளீட் அமைப்புகள் எல்லாமே அழிஞ்சிடும். அப்புறம் தான் நமக்கு ஏற்கனவே படிச்சுக்கிறோம், 3ஆம் உலகம் கிறிஸ்துவுடைய ராஜ்யம். அது கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அப்போ அந்த ராஜ்யத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அறுவடை நடக்க போகுதான். அது தாங்க 3வது அறுவடை. புரியுதா? அப்போ முதல் அறுவடை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பிரிக்கிறார். 2ஆம் அறுவடையில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து உண்மை கிறிஸ்தவர்களை பிரிக்கிறார். அப்போ 3ஆம் அறுவடையில் யார் மத்தியிலிருந்து யாரை பிரிக்கிறார் அது தெரியணுமா இல்லையா? அப்படின்னா 3ஆம் அறுவடைங்கிறது எங்கே நடக்கும்? அடுத்தது அவருடைய ராஜ்யம் தான் இல்லையா? அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். 3வது அறுவடை அவருடைய ராஜ்யத்தில் தான்ங்கிற போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜா வந்தோடனே முதல்ல அவர் என்ன செய்கிறார்னா, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ எல்லாரையும் உயிர்த்தெழுப்புறாராம். உயிர்த்தெழுப்பினதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரொம்ப பெரிய நீண்ட வசனம், பட் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம கவனிக்கலாம், வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இதுதாங்க 3வது உலகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற 3வது உலகம். அவருடைய ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம், நிறைய டைட்டில் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது பாருங்கள், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இது ஒரு வந்து நமக்கு புரியறக்காக சொல்கிற விஷயம். எல்லாரும் வருவாங்க. அப்போது ஒரு ரைட் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு விஷயம் நடக்கும். அது பின்னாடி வேறு சப்ஜெக்டில் பார்க்கலாம். அது நடந்து முடியும் போது மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிற மாதிரி பிரிப்பாராம். யாரே? ஆடுகளை இல்லை, ஜனங்களை. ஒரு மேய்ப்பன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை எப்படி பிரிப்பாரோ அப்படி பிரிப்பாராம். அப்படி பிரித்து பாருங்கள், செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆடுகளை இல்லை,
ஜனங்க தான் வருவாங்க. அப்போது அவர் சென்டரில் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்போ இந்த படத்தை புரியிருக்கா பார்க்குறோம். அவருடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகள், அப்படின்னா செம்மறி ஆடுகள் இல்லை, செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கிற ஜனங்கள். இடது பக்கம் வெள்ளாடுகள், வெள்ளாடுகள் மாற்றி இருக்கிற ஜனங்கள். ஓகே, ரெண்டை பிரிச்சிட்டாரா? பிரிச்சுட்டு இந்த வலது பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? வலது பக்கத்தில் யார் நிற்கிறது? செம்மறி ஆடு மாதிரி இருக்காங்களே. அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு தான் இந்த ராஜ்யமேன்னு சொல்லிட்டார். இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ராஜ்யமே பாருங்கள், இந்த உங்களை மாதிரி இருக்கிற ஜனங்களுக்காக தான், செம்மறி ஆடுகள் மாதிரி. அப்போ உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாராம். அப்படியே போயிடுவாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்லுவார், நீங்கள் பின்னாடி வீட்டில் படித்து பாருங்கள், நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டிங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், என்னை வந்து கவனிச்சிட்டிங்கன்னு சொல்லுவாராம் அந்த செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கிற ஜனங்களை பார்த்து. உடனே அந்த வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்பொழுது நீதிமான்கள் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அப்போது ஜனங்களாக வர்றவங்க ராஜ்யத்துக்குள்ளே செம்மறியாடு வகுப்பார் என்னவா மாறிடுறாங்க? நீதிமான்களாக மாறுவாங்களாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போ ஆண்டவரே உங்களுக்கு இது நாங்கள் செய்தோம் அப்படின்னு, நீங்கள் பசியாக இருக்கும்போது நாங்கள் சாப்பாடு போட்டோம், நீங்கள் தாகமாக இருக்கும்போது எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிறியராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சுருக்கமாக சொன்னால், ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அவருடைய ராஜ்யத்தை வரும்போது கிறிஸ்துவாக மாற்றப்படுவார்கள். இவ்வளோதான். அதனால தான் நமக்கு இப்போ என்ன பேருங்க? கிறிஸ்தவர்கள்னு பேர். புரிஞ்சுதா? கிறிஸ்தவர்கள். இப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சால் யாருக்கு செய்கிற மாதிரி? கிறிஸ்துவுக்கு செய்கிற மாதிரி. ஒரு கிறிஸ்தவன் கீழே விழுந்தா எந்திரிச்சு அவரை தூக்கி விட்டால் யாரை தூக்குற மாதிரி? கிறிஸ்துவை தூக்குற மாதிரி. அதனால தான் நமக்கு கிறிஸ்தவன்னே பேர். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் கிறிஸ்தவர்களாக மாறுறதுக்கான சூழ்நிலையை தேவனுங்க சொல்கிறான். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்தவர்கள்னால எப்படி தான் இருப்பாங்கன்னா, ஒருத்தர் கஷ்டமாக இருந்தால் போய் பார்ப்பாங்க, ஒரு தாகமாக இருந்தால் தண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு உதவி செய்வாங்க. இவங்க தாங்க கிறிஸ்தவர்கள். இந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஜனங்களை தான் தனியாக பிரிக்கிறார். ஆசீர்வாதத்துக்குள்ளே போங்க போங்க, சதா காலமும் என்னோட நீங்கள் இருப்பீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க. இடது பக்கத்தில் ஒரு குரூப் நிற்கிறாங்க பாருங்கள். யாருங்க? இந்த வெள்ளாடு குரூப்பு இல்லையா? இவங்களை பார்த்து எடுத்துன்னு எப்படி சொல்லுவார்னா, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் இருக்கிற நித்திய அக்னி ரெடியாக இருக்குது. நித்திய அக்னிங்கிறது எவர் லாஸ்டிங், அந்த டிஸ்ட்ரக்ஷன், அழிவு தான், போயிடுங்கன்றார். ஏன் அப்படின்னா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு போடல, நாங்கள் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுக்கல அப்படிலாம் சொல்லுவார். உடனே அவங்க எப்படி நாங்கள் என்ன அப்படி செஞ்சோம், அப்படி இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லும்போது, இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்யலையோ அதை யாருக்கு செய்யலை எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களாக அல்லது கிறிஸ்துவாக மாறுவதற்கு தயாராக இல்லாதவர்கள். நம்ம ஏற்கனவே அந்த நியாய தீர்ப்பு நாள் சப்ஜெக்டில் படிக்கிறோம் இல்லையா? நீதியுள்ள தேசத்திலும் அவன் என்ன பண்ணுவானா? அநியாயம் பண்ணுவான். அப்படிப்பட்ட குரூப் இருப்பாங்களாம் ராஜ்யத்துக்குள்ளே. சரி, அப்படின்னா ஏன் இந்த 2 ஆடுகளை அவர் ஒப்பிட்டு சொன்னார்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த 2 ஆடுகளை 2 படத்தில் காட்டுறேன். அந்த படத்தில் பார்த்தாலே இந்த கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், செம்மறி ஆடு கவனிக்கிறீங்களா? செம்மறி ஆட்டினுடைய கேரக்டர் என்ன? ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், ஒன்றா இருக்கும். அப்புறம் மெய்ப்பன் சொல்கிறத கேட்கும், பின்னாடியே போய்ட்டுருக்கும், தனியாக எல்லாம் போகாது, விலகாது இல்லையா? செம்மறி ஆடு. அந்த மாதிரி தாங்க தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி உலக ஜனங்கள் ஒரு வகுப்பாக இருப்பாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பன் பின்னாடி போவாங்க, அவர் சொல்கிறதே கேட்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. அந்த ஒன்றா இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்த முடியும் இல்லைங்களா? ஒன்றா இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் இன்னொருத்தர் போய் அங்கே வந்து பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி கிறிஸ்துவாக மாறுகிறவர்கள், அதுதான் செம்மறி ஆடு வகுப்பார். அவங்க சதா காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் பாருங்கள், இப்போ வெள்ளாடை கொஞ்சம் கவனிக்கிற பாருங்கள். எங்கே இருக்குது பாருங்கள். ஒரு வெள்ளாடு இந்த பக்கம் நிற்குது, ஒரு வெள்ளாடு அட்டாரி மேல் நிற்குது, ஒரு வெள்ளாடு மரத்து மேல் நிற்குது, ஒரு வெள்ளாடு தலை மேல் நிற்குது. தனித்தனியாக இருக்கு இல்லையா? இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா,
ஈகோ, மேட்டிமையுள்ள ஜனங்கள், பெருமையுள்ள ஜனங்கள். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், படிக்கிறோம் இல்லையா? அப்போது இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்களா, வெள்ளாடு வகுப்பார். அவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க, தனியாக தான் இருப்பாங்க. இந்த வெள்ளாடு வகுப்பார் எப்போதுமே சாத்தான் மைண்டட் பீப்புள். அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கூட ஒட்ட மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? யார் கூட ஒட்ட மாட்டாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த வெள்ளாடு வகுப்பார் இருக்காங்க பாருங்கள், இந்த வகுப்பார் எந்த உதவியும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் அவங்களுக்குள்ளே வராது. ஸோ அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சதா காலமும் வாழுவதற்கு தகுதியற்றவர்கள். அதனால் அவர்களை ஒரு அழிவுக்குள்ள தேவன் அங்கே கொண்டு போயிடுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது 3ஆம் அறுவடை அவர் எப்படி செய்கிறார்னா செம்மறியாடு வெள்ளாடாக பிரிக்கிறார். கவனிக்கிறீங்களா? இதுதாங்க 3 அறுவடை. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் அறுவடையை இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் செய்தார். அது நல்ல மணி பதர். 2ஆம் அறுவடை புறஜாதிகள் மத்தியில் சீசர்களை விதைச்சார். அங்கே 2ஆம் அறுவடை செய்ய போகிறார். அது நல்ல மணி களை. 3ஆவது அவருடைய ராஜ்யத்தில் வந்து 3ஆவது ஒரு அறுவடை செய்ய போகிறார். அது செம்மறியாடு வெள்ளாடு. இப்படி தாங்க, இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஊரில் ரெகுலராக ஒரு குரூப் கேட்டிருந்தாங்க. சப்ஜெக்ட் கேட்டு முடிச்சு இப்போ நம்ம எந்த அறுவடையில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னே நாம் 3ஆவது அறுவடையில் இருக்கிறோம்னு ஒருத்தர் கண்ணை மூடிட்டு சொன்னார். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம 3ஆவது அறுவடையிலே இருக்கோம். 3ஆவது அறுவடைங்கிறது ராஜ்யத்தில் நடக்க போகிறது வெள்ளாடு செம்மறியாடு. இப்போ 2ஆம் அறுவடை கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை பிரிக்கிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, அங்கே உட்கார்ந்து கேட்டிருந்தவர் நல்லா தூங்கிட்டாருங்க, சரியாக சத்தியமே கேட்கல. கடைசியாக 3 அறுவடைகள் இருக்குது. அதில் நம்ம எத்தனாவது அறுவடையில் இருக்கிறோம்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அப்போ 3 அறுவடையில் கடைசி தான் நம்ம 3, அப்போ நம்ம 3 இருக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு பாருங்கள். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அப்போ இந்த பாடங்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்கணும். கவனிங்க, இது உட்கார்ந்து கேட்கணும், வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டுலாம் கேட்கக்கூடாது. உட்கார்ந்து கேட்டால் மட்டும்தான் அந்த உண்மையான சத்தியம் நமக்கு தெரியுது. என்ன விசேஷம்னா, நாளைக்கு ஒரு அறுவடை செய்யும்போது தேவன் எப்படி நியாயம் தீர்க்க போகிறாருங்கிறத இன்னைக்கு நமக்கு தெரிவிச்சிட்டார் பாருங்க. வெள்ளாடு செம்மறியாடு ஓமையில் இதுதான் தேவன் நமக்கு ஒரு மகா பெரிய ரகசியத்தை சொல்கிற முறை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம 2ஆவது அறுவடையில் இருக்கிறோம். இந்த அறுவடையில் நல்ல மணிகளை தான் அவர் அறுக்க போகிறார், முதிர்ந்த பயிர்களை தான் அறுக்க போகிறார். அப்போ நம்ம சத்தியத்திலே வளரணும், புரிதலாக அன்பளி வரணும். இதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது. அது என்ன வழின்னு கேட்குறீங்களா? 60 வகுப்பு தொடர்ந்து கேட்கணும். புரியுதுங்களா? நம்முடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த 60 வகுப்புகளை தொடர்ந்து கேட்டுட்டா கட்டாயமாக இந்த முதிர்ந்த பயிர்களாகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் கேட்கும்போது தான் நம்முடைய ஆண்டவர் மேலே நமக்கு அதிகமான விசுவாசம் வரும். அதனால தான் ஒரு வசனம் வாட்சி முடிக்கலாம். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். பாருங்க, அவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். விசேஷமாக சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கணும். அதுலேயே யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டன். அதே 1 யோவான் 5:13 உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அப்போது இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வைக்கும் பொழுது அவர் கிளியராக நமக்கு 3 அறுவடைகளுடைய சாரம்சத்தினுடைய விளக்கத்தை நமக்கு சொல்லிட்டார். இப்போ நம்ம 2ஆவது அறுவடையில் இருக்கோம். கிறிஸ்து வருவார். நாம் உயிரோடு இருக்கும்போதே ஒருவேளை நம்ம முதிர்ந்த பயிர்களாக இருந்தால் நம்ம அறுவடை செஞ்சிருவார். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதரர், இந்த சப்ஜெக்ட் இன்னும் முடியல. நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த உவமையில் 2 உவமை பார்த்தோம் இல்லையா? அதில் அந்த பெயர் சபைகள் வளர்ந்துருச்சு. இப்போ களைகளை கட்டி அவர் வந்து தனியாக எரிக்க போகிறார், நல்ல மணிகளை எடுத்துக்க போகிறார். அப்படின்னா இந்த சிஸ்டம் இருக்குது பாருங்கள், ஆர்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த சிஸ்டம் அது வந்து நல்ல மணிக்குள்ளேயே களையாக உள்ளே வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா?
இது எப்படி வளர்ந்தது, இது வளர்ந்ததுக்கு எது முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை குறித்து அடுத்த வாரம் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம சத்தியங்களை சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.